திருவருகை காலம் 2வது வாரம் சனிக்கிழமை. நற்செய்தி பகுதி மத்தேயு 17, அருள்வாக்குகள் 9-13 வரை. புனித சிலுவையின் யோவான் நினைவு. தோற்றமாற்ற அனுபவத்தை நேரில் கண்ட சாட்சிகளான பேதுரு, யாக்கோபு, யோவானுக்கு மலையிலிருந்து கீழே இறங்கி வந்து கொண்டிருந்த போது இயேசு அவர்களுக்கு எச்சரிக்கையையும் படிப்பினையையும் கொடுக்கிறார் என்பதை இன்றைய நற்செய்தி விளக்குகிறது. எலியாவை தனது முன்னோடியாக கொண்டு வெற்றியை கொணரும் அரசியல் மெசியாவாகவும், இம்மண்ணில் தீமையை அழித்து நீதியை நிலைநாட்டி மறுமலர்ச்சியை கொணரும் சக்தி வாய்ந்த சமூக சீர்திருத்தவாதியாகவும் இருந்து மெசியா கோலோச்சுவார் என்று எதிர்பார்த்த மக்களிடம் தாங்கள் மலைமேல் கண்டதை யாரிடமும் விளம்பரப்படுத்தக் கூடாது என்று இயேசு கண்டிப்பாய் கூறினார். தோற்ற மாற்றத்தால் வந்த மகிமையை இயேசு பெரிதாக நினைக்கவில்லை என்றுதான் நினைக்க தோன்றுகிறது. தான் யார் என்பதை இந்த மலை அனுபவம் முழுமையாக வெளிப்படுத்தினாலும் அதனால் வருகின்ற மகிமை நீடிக்க வேண்டுமென்றால் தான் எதற்காக வந்தேனோ அதை செய்தாக வேண்டும். தான் யார் என்பதை விட தான் எதற்காக வந்திருக்கிறேனோ அதை செய்யவே இயேசு முற்படுகிறார். தான் சிலுவையில் துன்புறுத்தப்பட்டு கொல்லப்பட்டு உயிருடன் எழுப்பப்படுவதில்தான் உண்மையான மகிமையும் மக்களுக்கு மீட்பும் நம்பிக்கையும் அடங்கியுள்ளது என்று இயேசு விளக்குகிறார். இதன் பின்னணியில் நாம் இன்றைய புனிதர் சிலுவை யோவானை நோக்குவோம். சிலுவையின் யோவான் என்று ஏன் பெயர் வந்தது? தன்னை காயப்படுத்தியவர்களுக்கு, துன்பப்படுத்தியவர்களுக்கு, தன்னை ஒடுக்கியவர்களுக்கு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிய போது எப்படி குறைவற்ற மன்னிப்பை வழங்கினாரோ அதே போல சிலுவையின் யோவானும் தன்னை துன்புறுத்தியவர்களுக்கு அதே மன்னிப்பை வழங்கியதால் சிலுவை என்ற வார்த்தை அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆன்மீக முத்திரையாக அமைகிறது, ஆன்மீக மணிமகுடமாக அமைகிறது. இவர் எழுதிய 3 புத்தகங்கள் ஆன்மீக விண்ணை தொடுபவை. ஒன்று தி டார்க் நைட் ஆஃப் த சோல், 2வது அசென்ட் ஆஃப் மவுண்ட் கார்மல், 3வது ஸ்பிரிச்சுவல் கேண்டிக்கல். படிப்பதற்கு கடினம் என்றால் கவிதை நடையில் இந்த 3 புத்தகங்களும் எழுதப்பட்டிருக்கின்றன. தி டார்க் நைட் ஆஃப் த சோல் என்ற தனது புத்தகத்தில் புனித சிலுவை யோவான் தனது ஆன்மீக அனுபவத்தை மிக சுருக்கமாக சொல்லுகிறார். நமது ஆன்மா எல்லாவற்றிலும் பின்னி பிணைந்திருக்கின்ற பிணைப்பை படிப்படியாக விடுவித்து இயேசுவின் உச்சக்கட்ட சிலுவை அனுபவத்தில் கரைவதுதான் உண்மையான மாட்சிக்கு அழைத்துச் செல்லும் ஆன்மீக அனுபவம் என்று குறிப்பிடுகிறார். புனித சிலுவையின் யோவான் வறுமையில் பிறந்தார். வளர்ந்து வரும் பொருளாதார நெருக்கடிகளின் மத்தியில் போராட்டமான வாழ்க்கையை வாழ்ந்தார். சில நல்லுள்ளம் கொண்ட மனிதர்களின் பண உதவியால் கல்வி பயின்றார். புனித அவிலா தெரேசம்மாளோடு தான் இருந்த சபைக்கு மறுமலர்ச்சி கொண்டு வர உழைத்த போது தன்னுடைய சகோதர குருக்களால் வன்மையாக நடத்தப்பட்டார். இதனால் 9 மாதங்கள் சிறைவாசம் அனுபவித்தார். இந்த துன்பத்தின் மத்தியில் தான் டார்க் நைட் ஆஃப் த சோல் என்ற ஆன்மீக புத்தகத்தை எழுதினார். சகோதர குருக்களால் துன்புறுத்தப்பட்டாலும் சிறைவாசம் அனுபவித்தாலும் தன் பணியிலிருந்து சிறிதும் அவர் பின்வாங்கவில்லை. தோல்வியின் உணர்வுகளுக்கு அவர் அடிபணியவில்லை. ஒருவர் அனுபவிக்கின்ற துன்பம் அடுத்தவருக்கு இரக்கம் காட்டுவதை அழிக்க முடியாது என்பதை வாழ்ந்து காட்டினார். தனது 49வது வயதில் இறை அடி சேர்ந்தார். இப்படிப்பட்ட துறவு வாழ்ந்த இவரை திரு அவை மறை வல்லுனர் எனவும் கவித்துவ ஆன்மீக ஞானி எனவும் அழைத்து மகிழ்கிறது. இன்றைய நற்செய்தியும் இன்றைய புனிதரும் நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்ன? ஒன்று, இயேசுவின் தோற்றமாற்ற அனுபவம் அவருடைய வாழ்வின் முக்கியமான தருணம், ஆன்மீக முதிர்ச்சி அடைந்த அனுபவம் என்று திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் கூறுகிறார். கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் இந்த அருளின் அனுபவம் தேவை. அப்படியென்றால் நாம் ஜெப அனுபவத்தில் ஒவ்வொரு நாளும் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஆன்மீக முதிர்ச்சியை அது பெற்றுத்தரும். இந்த ஜெப அனுபவ ஆற்றலை பெற்றவர் புனித சிலுவையின் யோவான்.
2. ஆன்மீக முதிர்ச்சி அடைந்ததும் வாழ்வில் வருகின்ற துன்பங்களை நாம் அர்த்தப்படுத்திக் கொள்ள நமது உள்ளம் தூண்டப்படும். துன்பங்களின் களத்தை மாட்சியின் களமாக மாற்றியவர் புனித சிலுவையின் யோவான். வறுமையின் விலாசத்தை அறிந்த இவர் தனது துறவற வாழ்வில் அடைந்த துன்பத்தில் துவண்டு விடாமல், என் சீடனாயிருக்க விரும்புகிறவன் தன்னை மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வரட்டும் என்று இயேசு சொன்னதை போல சீடத்துவத்தின் அழகான பரிணாமத்தை வாழ்ந்து காட்டியவர், சீடத்துவத்தின் சிகரமாக வாழ்ந்து காட்டியவர். எனவே ஜெப அனுபவம் நமக்கு வருகின்ற துன்ப அனுபவத்தை அர்த்தப்படுத்திக் கொள்ள உதவ இறைவனிடத்திலே வரம் கேட்போம். ஆமேன்.